எல்லா இடங்களிலும் ரோம அதிகாரமே முக்கியமானதாக கருதப்பட்டது. அவர்கள் யாருக்கும் எந்த இரக்கமும் காட்டவில்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் சட்டம், ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. ரோம அதிகாரத்திற்கு எதிராக புரட்சி செய்ய வேறு எந்த ஒரு வல்லமையும் எழும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றவர்களும் நற்செய்தியை எடுத்துச் செல்பவர்களாய் இருந்தார்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக ஒரு மனதுடன் ராஜ்ய பணியை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்றும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதியை தியானிக்கும் முன்னதாக நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வேதாகம கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுவதில் முக்கியமான ஒன்று கடவுளின் குணாதிசயங்கள். கடவுளின் இயற்கை பண்பு கடவுளின் பண்பிலே ஒன்றுதான். அவர் அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறார் என்பதாகும். அதாவது நம்முடைய பார்வையில் விடுதலை என்று நாம் எதிர்பார்க்கும் விஷயம் தேவனுடைய பார்வையில் வித்தியாசமானதாக இருக்கும். நமக்கு நன்மை என்று தோன்றுகிற விஷயம் அவருடைய தெய்வீக ஞானத்தில் தீமையாக இருக்கும். நமக்கு தீமை என்று தோன்றுகிற விஷயம் அவருடைய தெய்வீக ஞானத்தில் நன்மை என்று தோன்றும். இப்படி இருக்க அனைவருக்கும் அனைத்தும் நடந்து விடுவதில்லை. கர்த்தர் சிலரை சில பாதைகள் மூலமாக நடத்தி செல்கிறார். அதன் மூலமாக பலருடைய எண்ணங்களையும் ஆளுகிறார் என்பதை நம்மால் மறுக்க இயலாது. பவுலினுடைய ஊழிய வாழ்க்கையிலும் இவ்வாறு நடந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதனை மனதில் கொண்டு இன்றைய தியானத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். இன்று நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆயிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பலமுறை இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கவனிக்க தவறும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த வசனம் எப்பாப்ரோதீத்துவை குறித்து பேசுகிறது. இன்றைக்கு பல கிறிஸ்தவருடைய எண்ணம் என்னவென்றால், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே சுகவீனமே வரக்கூடாது என்றும், சுகவீனம் வந்தாலும் கூட குணமாக்கப்பட கர்த்தரை மட்டும் நம்ப வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். கேள்வி ஒன்று கேட்கிறேன், கவனியுங்கள். சுகவீனமாக இருந்த எப்பாப்ரோதீத்துவை பவுலப்போஸ்தலன் ஏன் குணமாக்கவில்லை? மரிக்கும் அளவிற்கு அவர் சுகவீனமாய் இருந்திருக்கிறார். பவுலப்போஸ்தலனும் மற்ற அப்போஸ்தலர்களும் அடையாளமாய் இருந்த வரங்களை பெற்றவர்களாய் இருந்தார்கள். இன்று நம்மிடத்தில் இல்லாத ஒரு காரியம் அவர்களிடத்தில் இருந்தது. பவுலப்போஸ்தலன் பிரயாணம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு இல்லை. அவரே 1 தெசலோனிக்கேயரை எழுதினார். புதிய ஏற்பாட்டிலே அதுதான் 2வது புத்தகம் என்று கணக்கிடப்படுகிறது. தன்னுடைய செய்தியோடு கூட புதிய ஒரு இடத்திற்கு அவர் செல்லும் பொழுது அவருக்கு இருந்த அதிகாரம் என்ன? அந்த அடையாளமான வரங்களை தவிர வேறு எந்த அதிகாரமும் அவருக்கு இல்லை. இது குணமாக்கும் வரத்தையும் உள்ளடக்கியதாய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தின் இறுதிக்கு வந்துவிட்டார். ஞாபகம் இருக்கிறதா? பவுலப்போஸ்தலனும் தன்னுடைய சரீரத்திலே ஒரு முள் இருந்தது என்றார். அதற்காக ஜெபித்த பொழுது அது அகற்றப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அதை தாங்கிக் கொள்ள தேவையான கிருபையை தேவனே அவருக்கு கொடுத்தார். மட்டுமல்ல, தீமோத்தேயுவிற்கு வயிற்றிலே பிரச்சனை இருந்தது. பவுலப்போஸ்தலன் குணமாக்கும் வரம் பெற்றவராயிருந்தார். அவர் ஏன் தீமோத்தேயுவை குணமாக்கவில்லை? மாறாக இன்னும் சற்று திராட்சரசம் எடுத்துக்கொள் என்று ஆலோசனை கூறினார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனியுங்கள். எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பவுலப்போஸ்தலன் இவனை ஏன் குணமாக்கவில்லை? மிகவும் வியாதியாக இருந்தபடினாலே மிலேத்துவிலே அவர் அவனை விட்டு வர வேண்டியதாக இருந்தது. பவுல் அவனை குணமாக்கவில்லை. தேவனே அவன் மேல் கிருபையாய் இருக்க வேண்டும் என்கிறார். இயற்கையாகவே அவன் குணமடைந்தான். பவுலப்போஸ்தலன் அதற்காக ஜெபித்தார்.
தேவனே அதை கேட்டு அவனை குணமாக்கினார். பவுல் அப்போஸ்தலன் ஏன் தனது குணமாக்கும் வரத்தை பயன்படுத்தவில்லை? ஊழியத்தின் பின்னான காலங்களிலே அப்போஸ்தலர்கள் பூமியிலிருந்து மறையும் முன்னதாக மகா வைத்தியரான இயேசுவுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பிலிப்பியர் நிருபமானது கிறிஸ்துவின் சிந்தையை, மன தாழ்மையுள்ள சிந்தையை முக்கியப்படுத்துகிறதாயிருக்கிறது. ஊழியர் ஒருவருடைய சரீரத்திலே புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது பலர் அவருக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த சுகமாக்கும் ஊழியரிடத்திலே செல்லுங்கள், இந்த சுகமாக்கும் ஊழியரிடத்திலே செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அவர் எங்கும் செல்லவில்லை. புற்றுநோயை கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவரிடத்திலேயும் பரம வைத்தியரிடத்தில் மட்டுமே அவர் கடந்து சென்றார். ஆண்டவரிடத்திலே தான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவரே இந்த ஊழியருக்கு தொடர்ந்து பல்லாண்டு காலம் பணி செய்யும் கிருபையை கொடுத்தார். இங்கே பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய ஊழியத்தின் இறுதி நாட்களிலே சுகமாக்குவதை குறித்து முக்கியப்படுத்தவில்லை. சுகவீனமான ஒரு ஊழியர் அவரோடு இருந்தார், ஆனால் குணமாக்கும் வரத்தை அவர் பயன்படுத்தவில்லை. ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கே முக்கியத்துவத்தை கொடுக்கிறவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பவுல் எப்பாப்ரோதீத்துவை பிலிப்பி சபையினிடத்திற்கு அனுப்புகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 2:28, ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். அவர்கள் துக்கப்படாமல் சந்தோஷப்பட வேண்டும் என்று பவுல் விரும்பினார். சந்தோஷப்பட வேண்டிய திருச்சபை துக்கப்பட்டு கொண்டிருந்தபடினாலே பவுல் அப்போஸ்தலனும் அதை குறித்து துக்கப்பட்டார். வசனம் 29, ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோടെ அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். எப்பாப்ரோதீத்துவை குறித்து பவுல் மிக உயர்வான எண்ணம் கொண்டவராயிருந்தார். அவர் கனம் பண்ணப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கருத்துள்ளவராக இருந்தார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நம்முடைய ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது அதை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த போதனையையும் அந்த போதனையை கொடுக்கும் போதகரையும் கனம் பண்ணுங்கள். நம்முடைய கவனமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கியதாய் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு பிரச்சனை குறித்து சிந்தித்தாலும் வேத வசனம் அந்த பிரச்சனை குறித்து என்ன கூறுகிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனமே கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிந்தையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பிலிப்பியர் 2:30, ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். எப்பாப்ரோதீத்து கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த 3 ஊழியர்களையும் குறித்து எண்ணும் பொழுது உண்மையாகவே நமக்கு மெய் சிலிர்க்க வேண்டும். முதல் நூற்றாண்டிலே ரோம சாம்ராஜ்யம் ஆளுகை செய்து வந்தது. அகஸ்தராயன் அன்றைய உலகமாக அறியப்பட்டிருந்த அனைத்து தேசத்திற்கும் மேலாக ஆட்சி புரிகிறவனாய் இருந்தான். ரோம அதிகாரமே எல்லா இடங்களிலேயும் முக்கியமானதாக கருதப்பட்டது. அவர்கள் யாருக்கும் எந்த இரக்கமும் காட்டவில்லை. ஆனால் எல்லா இடங்களிலேயும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. ரோம அதிகாரத்திற்கு எதிராக புரட்சி செய்ய வேறு எந்த ஒரு வல்லமையும் எழும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றும் அவரைப் போல ஏக சிந்தை உள்ளவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஒருவர் உண்டு. மனிதனுடைய மீட்பிற்காக அவருடைய ஒரே குமாரன் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். மனிதனுக்கு அவர் இரக்கம் காட்டியிருக்கிறார் என்று பிரசங்கித்தார்கள். கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அண்டை திரும்பினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், ரோம சேவகரோடு கூட சங்கிலிகளினாலே இணைக்கப்பட்டவராயிருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். மற்றொரு இளைஞனையும் நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயு தேவனற்ற அந்த பட்டணத்திலே அங்கும் இங்கும் நடந்து செல்கிறார். தேவனற்ற சமுதாயத்திலே கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது முடியாத காரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? தீமோத்தேயுவை பாருங்கள்.
மிகச் சிறப்பாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார். தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலேயும் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது. மேலும் எப்பாப்ரோதீத்துவை பாருங்கள். தூரத்திலே பிலிப்பி பட்டணத்திலே போதகராக இருந்த உண்மை உள்ள ஒரு மனிதன். அதுவும் ரோமர்களின் குடியிருப்புத்தான். தேவனை அறியாத ஒரு இடம்தான் அது. ஆனால் அவரும் கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். இதையெல்லாம் பார்க்கிற நம்மையும் நாம் வாழுகிற சூழ்நிலைகளையும் சற்றே எட்டி பார்ப்போமா? நீங்கள் எந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கும் உலகம் இயேசுவை அறியாத ஒரு உலகமாயிருந்தாலும் சரி, அந்த 3 கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களும் கிறிஸ்துவை அறிந்து சாட்சிகளாக வாழ்ந்தது போல இன்றும் உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் சரி, நீங்களும் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். கிறிஸ்துவைப் போல நாம் நடிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு அனுதினமும் நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க தேவனே கிறிஸ்துவின் சிந்தையை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் கொள்கை என்றால் என்ன என்று 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். அதை ஒரே வாக்கியத்திலே சொல்வோம் என்றால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அடுத்ததாக கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 5ஆம் வசனத்தை அதற்கு அடிப்படையாக கொண்டோம். அதாவது கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மிலேயும் இருக்க வேண்டும். அது என்ன சிந்தை? அதுதான் தாழ்மையின் சிந்தை. இப்பொழுது 3ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிடைக்கிற பரிசு என்ன என்பதை தனது சொந்த அனுபவத்திலிருந்து சாட்சியாக பவுல் கூறுவதைத்தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து செல்கிறேன் என்கிறார். பவுல் கடந்த காலத்தை குறித்து என்ன செய்தார்? நிகழ்காலத்திலே அவருடைய நோக்கம் என்ன? எதிர்காலத்திலே அவருடைய நம்பிக்கை என்ன என்று இங்கே நாம் படிக்கிறோம். தேவன் இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். அதை குறித்து தேவன் ஒருபொழுதும் கருத்து மாற்றம் செய்யவில்லை. மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளானவர்களுக்கு, அவர்கள் யூதர்களானாலும் சரி, கிரேக்கர்களானாலும் சரி, எந்த பின்னணியத்திலிருந்து இயேசுவை விசுவாசித்து வந்தவர்களாயிருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் எல்லாரையும் அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். தமிழ் மொழிபெயர்ப்பிலே மேலும் என் சகோதரரே என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புத்தகத்திலே இறுதியாக என் சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நன்றி உரையோடு பவுல் அப்போஸ்தலன் இந்த கடிதத்தின் இறுதிக்கு வருவது போல தெரிகிறது. என்றாலும் தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், சில ஊழியர்கள் செய்தி கொடுக்கும் பொழுது கடைசியாக இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்கிறேன் என்று சொன்ன பின்னரும் தொடர்ந்து 15 நிமிடமாவது அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலனும் கடிதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் இன்னும் சில சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லும்படியாக ஆவியானவர் அவரை வழிநடத்தியிருக்கிறார். அவருடைய இறுதி செய்தி, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். பவுல் அப்போஸ்தலன் இன்று உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டு இருந்தாலும், எந்த ஒரு இடத்திற்கு அவர் சென்றாலும் அவருடைய இறுதி செய்தி இதுவாகவே இருக்கும். ஏனென்றால் பவுலும் தீமோத்தேயுவும் எப்பாப்ரோதீத்துவும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே சிறையிலே இருந்தாலும் சரி, சுகவீனத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க முடிந்தது. ஆதி திருச்சபையும் பாடுகளின் மத்தியிலேயும் மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்பட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது என்பது இரட்சிப்பின் சந்தோஷத்திலிருந்து ஆரம்பமாகிறது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற சந்தோஷம் முதலாவது சந்தோஷமாயிருக்கும். இரண்டாவதாக, அனுதினமும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற சந்தோஷம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளையும் கடந்து வரும்பொழுது
ஆண்டவர் என்னை வழிநடத்தினார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் என்ற சந்தோஷம் ஒரு நிறைவான சந்தோஷமாயிருக்கும். ஒருவேளை சூழ்நிலைகள் மாறினாலும், வேதனை தரக்கூடிய காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிறபடியினாலே அவர்களின் சூழ்நிலை அவர்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதில்லை. அவர்கள் கர்த்தருக்குள் அனுதினமும் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து அவருக்கு ஆராதனை செய்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தாவீதனுடைய மகிழ்ச்சியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று கூறினாரே, அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கும் துதியுண்டா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த வசனத்திலே எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல என்று சொல்கிறார். ஏனென்றால் கலாத்தியர் நிருபத்தை எழுதிய பொழுது, கொரிந்து சபைக்கு அவர் கடிதத்தை எழுதிய பொழுது, அவர் மனதிலே உள்ள பாரங்களைப் போல இப்பொழுது எந்த பாரமோ வருத்தமோ இல்லை. பிலிப்பி பட்டணத்து திருச்சபையை நினைத்த பொழுதெல்லாம் உள்ளம் மகிழ்ந்து தேவனை துதிக்கிறவரானார். எனவே அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிதான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று கூறுகிறார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களையே மீண்டும் எழுதுவதை குறித்தும் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் மீண்டும் பிலிப்பி பட்டணத்திலே இருந்த பொழுதும் அவர் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவராய் காணப்பட்டார். அதையே மீண்டுமாய் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் பிலிப்பி திருச்சபையில் இருந்த பொழுதும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறவராயிருந்தார். அதையே மீண்டும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இப்படி அவர் ஏற்கனவே போதித்த காரியங்களை குறித்தே மீண்டும் எழுதுவது அவருக்கு மகிழ்ச்சிதான் என்று சொல்கிறார். நாமும் கூட வேத புஸ்தகத்திலே பல சத்தியங்களை திரும்ப திரும்ப கேள்விப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் அதை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார்? தொடர்ந்து அந்த சத்தியங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றும், அந்த சத்தியங்களிலே நாம் வளர வேண்டுமென்றும், இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு அந்த சத்தியங்களை போதிக்க வேண்டும் என்பதற்காகவும் திரும்ப திரும்ப கற்றுக்கொண்ட சத்தியங்களையே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனாலே நாம் வருத்தமடைய வேண்டியதில்லை. அதை கற்றுக்கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்னமும் அந்த பகுதியிலே வளராதவர்களாக இருப்போம் என்றால் தூய ஆவியானவரின் துணையோடு மேலும் மேலும் அந்த சத்தியங்களிலே வளர கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே கற்றுக்கொண்ட பல சத்தியங்களை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நீர் நினைவுபடுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்தோடு இன்று இந்த சத்தியங்களை நாங்கள் கேட்டோமோ அதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் உள்ளும் புறமும் நீர் தெளிவாய் அறிந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை மேலும் மேலும் கற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை போல தாழ்மை உள்ள சிந்தை உள்ளவர்களாக ஒருமனப்பட்ட இருதயத்தோடு கூட மற்ற விசுவாசிகளோடு இணைந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஊழியக்காரர்களை குறித்து நாங்கள் கரிசனை உள்ளவர்களாக அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு துணை செய்யும். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கர்த்தருடைய ஊழியத்திலே இருந்தாலும் மிக சுகவீனத்தோடு அதிக வேதனையோடு காணப்படுவார்கள் என்றால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே அவர்களை பயன்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்கள் வாழ்க்கை மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். பள்ளிகளை ஆசீர்வதித்தருளும். கல்லூரிகளை ஆசீர்வதித்தருளும். விடுதிகளை ஆசீர்வதித்தருளும். இந்த கிராமம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையிலே அமர்ந்திருந்த உடைய வார்த்தைகளை கேட்கும் உடைய பிள்ளைகளையும் கர்த்தரை தாங்கி வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பவுல் எத்தனையோ பேருக்கு எத்தனை விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். சிலரை வியாதியிலிருந்து விடுத்து இருக்கிறார், சிலரையோ அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் நாம் முன்னதாகவே பார்த்தது போல எல்லாருக்கும் எல்லாம் நடந்து விடுவதில்லை. யோசித்து பார்ப்போம். எப்பிராத்துவுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து பவுலுக்கு ஏன் வியாதி இருந்தது?
மரிக்கும் தருவாயில் இருந்த நிலையில் ஏன் அவனே விடுவித்து கொள்ளவில்லை? ஏன் தீமோத்தேயுவிற்கு வயிற்றில் பிரச்சனை இருந்தது? ஏன் பவுல் தீமோவை வியாதியால் மெலேத்துவில் விட்டு வந்தான்? இதற்கான அர்த்தம் என்னவெல்லாம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. தேவ சித்தத்திற்கு மனத்தால் மீது உள்ளவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆனால் நாமும் இதே போல அனைத்திலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிழ முடியும். நம் வாழ்வில் வருகிற கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய தியானத்தின் மூலம் நாம் எந்த விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள பழகுவோமாக. ஏனென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுவதால் ஏற்படும் காரியங்களில் முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருத்தல். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருத்தலாகும். தேவன் தாமே இன்றைய தியானத்தின் மூலம் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9.